Hi friends, welcome to our channel. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆக்ஷன் மூவியை பற்றி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா 2024 அந்த டைமில் ரிலீஸ் ஆன தி மங்கி மேன் அப்படிங்கிற நேமில் ரிலீஸ் ஆன ஒன் ஆஃப் த மூவி தான். ஸோ இந்த மூவியோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, மூவியோட ஸ்டார்டிங்கில் ஒரு ரிங்கில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆப்போனன்ட் கூட ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பார். ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி தோற்றுருவார். ஓகே, எல்லா மேட்சஸ்லையுமே பேக் டு பேக் ஹீஸ் லாஸ். ஆல்சோ அவர் ஃபைட் பண்ணும்போது ஒரு மங்கி மாஸ்க்கை வியர் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ மேபி தட் வாஸ் த ரீசன் தே மென்ஷன் மூவி நேம் வாஸ் அ மங்கி மேன். ஓகே, பிகாஸ் அவர் தோக்கிறதுக்கு ஒரு டீம் அவருக்கு பணம் கொடுத்துருவாங்க. பிகாஸ் நம்ம ஹீரோவுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. அது எல்லாமே ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான். இப்போ அவருக்கு தேவையான பணம் கிடைச்சதுமே ஒரு பர்சனை மீட் பண்ணி ஒரு கன் வாங்குறாரு. ஸோ அங்கே தான் பயங்கர சஸ்பென்ஸாக இருக்கும். இப்போ பக்கத்தில் ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கும். அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயாக ஜாயின் பண்ணுறாரு, ஒரு சர்வன் மாதிரி. சீக்கிரட்டாக அங்கே வரக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காரு. பிகாஸ் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலோட ஓனரை தான் அட்டாக் பண்ண போகிறாரு. அதுக்கான ரீசன் இருக்கும். பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த பர்சன் ப்ளஸ் இன்னும் சில பீப்புள்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவரோட வில்லேஜில் இருக்கக்கூடிய நிறைய பேரை ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அந்த இடத்த விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. ப்ளஸ் ஹீரோவோட ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மெம்பருக்கு ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷன் ஆகும். ஸோ அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்க தான் அந்த மாதிரி பண்ணுவார். ஆனால் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே அந்த பர்சன் எஸ்கேப் ஆயிடுவான். அந்த இன்டர்வல் சீன்ஸில் ஒரு சேசிங் சீக்வன்ஸ் வரும். ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த மூவியோட ஒரு ஹைலைட்டான சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வேறு லெவலில் இருக்கும் அந்த ஒரு சேசிங் சீக்வன்ஸ். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் ஹீரோ கூட அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய இன்னும் நிறைய பேர் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து நம்ம ரிவெஞ்ச் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எண்ட் ஆஃப் த மூவியில் அந்த வில்லனையும் அந்த டீம்லேயும் எல்லாருமே ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. ப்ளஸ் இந்த மூவியில் இன்னும் நிறைய சீக்வன்ஸ் இருக்கும். ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ஹைலைட்டான ஒரு சீன் அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவில் தான் எடுத்திருப்பாங்க. பட் நேம் பார்த்தீங்கன்னா சில ஃபாரின் கேரக்டர்ஸுமே இதில் அப்பியரன்ஸ் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்ஸ். இந்த மாதிரி ஒரு ஜேனர் ஆக்ஷன் மூவிஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அந்த இன்டர்வல் சேசிங் சீக்வன்ஸ் தான் மூவியோட ஒரு ஹைலைட்டான சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன்.